ஆண்டி ஆண்டி என்ன சந்தோஷ்? என்னாச்சு? இந்த போட்டோவை என் ரூம்ல இருந்து கொண்டு வந்து இப்படி பண்ணது யாரு? சொல்லுங்க ஆண்டி, இதை யார் வெளியில எடுத்தது? அது நான் தான் சந்தோஷ். நினைச்சேன் நீதான் இதெல்லாம் பண்ணிருப்ப. ஏன் சந்தோஷ் மாயாவை திட்டுற? அவ நம்ம வீட்டு நல்லதுக்காக தானே பண்ணா. ஆண்டி அமைதியா இருங்க, புரியுதா? என்ன தைரியம் இருந்திருந்தா செல்வி போட்டோவை வெளியெடுத்து அதுக்கு மாலை போட்டு வச்சிருப்பேன். யார் உனக்கு அந்த உரிமையை கொடுத்தா? சந்தோஷ், தப்பா எடுத்துக்காத சந்தோஷ். செல்வியை நம்ம 5 வருஷமா தேடிட்டு இருக்கோம். ஆனாலும் அவ கிடைக்கல. அதுக்கு நேத்துதான் வக்கீல் வந்து சொன்னாரு, சில வருஷங்களுக்கு மேல ஒருத்தவங்களை தேடியும் கிடைக்கலனா அவங்கள சட்டப்படி இறந்ததா அறிவிச்சிடலான்னு. என்னது? ஆமா சந்தோஷ், நான் கூட மாந்திரீகம், மலையாள மந்திரவாதி, சாமியாரு, வெத்தலையில மை போட்டு பாக்குறது எல்லார்கிட்டயும் பார்த்துட்டோம். செல்வி இல்லைன்னு தான் சொல்றாங்க. அப்படி மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு நல்லது இல்ல சந்தோஷ். செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் நாம தானே செய்யணும். வாயை மூடுங்க ஆண்டி. நீங்க சொல்லிதான் இவ இப்படிலாம் செஞ்சாளா இல்ல இவளே செஞ்சாளா? சந்தோஷ், மாலை வேற. பழனி பழனி வரங்கயா ஐயா. குடி, இதை எடுத்துட்டு போய் ரூம்ல வை. யார் கண்ணிலையும் படக்கூடாது, புரியுதா? சரிங்க. அறிவில்லை உனக்கு? உயிரோட இருக்கவங்க யாருக்காவது மாலை போடுவாங்களா? என்ன சந்தோஷ் சொல்ற? அவன் நீ சொல்ற மாதிரி உயிரோட இருந்திருந்தா இத்தனை வருஷம் கழிச்சாவது வீட்டுக்கு வந்திருக்கணும்ல. ஏன் வரல? அப்ப அவ இல்லன்னு தானே அர்த்தம். அமைதியா இருங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். பெரியவங்கிறதுனால உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அமைதியா இருங்க. இத வேற யாராவது செஞ்சிருந்தாங்க நடக்கிறதே வேற. நான் தப்பு செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிடு சந்தோஷ். ஏய், என்ன மன்னிக்கிறது? மன்னிப்போம் மன்னிப்பு. நீ முட்டாள்தனமா ஏதாவது பண்ணுவ, அதை பார்த்துட்டு அமைதியா போவே நினைச்சியா? இத பார், செல்வி உயிரோட தான் இருக்கா. நீ வாழ்ற இந்த வாழ்க்கையே அவ உனக்காக விட்டு கொடுத்ததுதான். அவளுக்கு மாலை போட்டு மரியாதை செஞ்சு தெய்வம் ஆக்கிட்டா இனிமே இந்த வீட்டுல நீதான் எல்லாம் நினைச்சியா? கனவுல கூட நினைச்சிடாத. செல்வி இங்கேயே தான் இருக்கா. அவ நம்மளையே பார்த்துட்டு எங்கேயோ இருக்கா. அவ கண்கள் இன்னும் கூட என்ன பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த வீட்டை அவ பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவ நிச்சயமா வருவா. சீக்கிரமாவே ஒரு நாள் நிச்சயமா அவ இந்த வீட்டுக்கு திரும்பி வருவா. அது வரைக்கும் இந்த மாதிரி முட்டாள்தனமா ஏதாவது செஞ்ச செல்வி திரும்ப வரதா இருந்தா சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாதான் இருக்கும் சந்தோஷ். தெரியாம செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிடு. போ சீக்கிரமா. அஞ்சுமா, மணி 10 ஆகுது, இன்னும் கூட சாப்பிடாம இருக்க? இல்ல வேணாம், நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டியா? வழக்கமா வெள்ளிக்கிழமை தானே அம்மனுக்கு விரதம் இருப்ப, இன்னைக்கே சாப்பிடாம இருக்க? இல்ல, சும்மாதான். ஏண்டி, சும்மா யாராவது சாப்பிடாம இருப்பாங்களா?
மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாரத்தை வச்சுக்கிட்டு சோகமா இருக்க. ஏன் அஞ்சுமா இப்படி இருக்க? என்கிட்ட சொன்னா நான் ஏதாவது உதவி செய்வேன்ல. இன்னையோட என் வீட்டை விட்டு வந்து 5 வருஷம் ஆச்சு. ஓ, அந்த நாளா இன்னைக்கு? ம். இன்னைக்கு போல என்னைக்குமே என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற வேண்டுதல்ல தான் நான் இந்த ஒரு நாள் மட்டும் வருஷம் சாப்பிடாம இருக்கேன். உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையே. வள்ளி, ஒண்ணு நாம ஒரு இடத்துல இருந்து மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், இல்ல நாம அந்த இடத்தை விட்டு விலகுனாதான் ஒருத்தருக்கு நல்லது நடக்கும்னு தெரிஞ்சா நாமளாவே விலகிடணும். அதனாலதான் நான் என் குடும்பத்தை விட்டு விலகிட்டேன். அஞ்சுமா, எல்லாரும் தான் புருஷன், தான் குழந்தை, தான் குடும்பம்னு சுயநலமா இருக்கவங்கள பார்த்திருக்கேன். ஆனா தான் குடும்பத்துக்காக நீ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பெரிய வீட்ல இருந்து இங்க வந்து இவ்ளோ கஷ்டப்படுறியே. உன்ன மாதிரி ஒருத்திய நான் பார்த்ததே இல்ல. 5 வருஷம் ஆயிடுச்சுன்ற இவ்ளோ தியாகம் பண்ணிருக்க. நீ இந்த ஸ்கூல்லயே இருந்து கஷ்டப்பட போறியா? திரும்ப வீட்டுக்கு போறத பத்தி யோசிக்கவே மாட்டியா? இல்ல வள்ளி, நான் வீட்டை விட்டு வந்ததே தியாகம் செய்யவோ விட்டு கொடுக்கவோ இல்ல. என்ன உண்மையா நேசிக்கிறவங்க வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கணுங்கிற எண்ணத்துலதான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். இனி நான் வீட்டுக்கு திரும்பி போனா நான் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அர்த்தமே இருக்காது. இத்தனை நாளா நான் என் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்தது ஒரு அழகான எதிர்காலத்தை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான். அத ஒரு நாளும் நிச்சயமா நான் திரும்பி வீட்டுக்கு போய் கலைக்க மாட்டேன். ஆனா தூரத்துல இருந்தே என் குடும்பம் சந்தோஷமா இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த சந்தோஷமே எனக்கு போதும் வள்ளி. நான் எப்படி வாழ்ந்துருவேன். விடுவள்ளி. அப்புறம் உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளு, சரியா? நான் வரேன். என் சந்தோஷோட குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. எனக்கு இதுவே போதும். Inky Pinky Ponky, father had a donkey. Donkey died, father cried. Inky Pinky Ponky. என்னது புதுசா இருக்கு? நாவராமையா விளையாட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன பாக்குறீங்க? லேட்டஸ்டா இருக்கல வெளி விளையாட்டுல சேர்த்துக்கோ. உன்னெல்லாம் சேர்த்துக்க முடியாது. நீ வந்தா நாங்க யாரும் விளையாட்டுக்கு வர மாட்டோம். ஆமா, நீ கூட சேரவே சேராதே. நாங்களாம் இப்போ அஞ்சலி செட்டு. நீ வேணாம், நாங்க இனிமே அஞ்சலி கூட தான் விளையாடுவோம். ஏன் அப்படி பேசுறீங்க? எதுக்கு என்ன விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? நிஜமா தெரியல. யார் என்ன ஆட்டத்துல சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நீ பெரிய போங்காட்டுக்காரன். எது போங்காட்டுக்காரனா? கரகாட்டுக்காரனை கேள்விப்பட்டிருக்க, எங்க ஊர் பாட்டுக்காரனை கேள்விப்பட்டிருக்க, வில்லு பாட்டுக்காரனை கூட கேள்விப்பட்டிருக்க. போங்காட்டுக்காரனை கேள்விப்பட்டதே இல்லையே. போங்காட்டுக்காரனா விளையாட்டுல ஏமாத்துறவன்னு அர்த்தம். என்னது ஏமாத்துறானா? நானா? ஆமா ஆமா, இவன் தோத்தானா ஒத்துக்கவே மாட்டான். இவன் அவுட் ஆனாலும் அவுட் ஆகலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். என்ன இது? எல்லாரும் நம்மளுக்கு எதையாவே சாட்சி சொல்றாங்க. என்னடா இவ கரெக்டா சொல்றாளேன்னு யோசிக்கிறியா? போங்கு போங்கு சரியான போங்காட்டக்காரன். அஞ்சலி
நேத்து வரைக்கும் என்னே சுத்திட்டு இருந்த பசங்க இப்ப என்ன எதிர்பார்த்துறாங்களா? நாங்க யாரும் உன்னை விளையாட்டுல சேர்த்துக்கலன்னு கடுப்பா இருக்கோம். எவ்வளவு கெத்தா சுத்திட்டு இருந்த, இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? கிளம்பு கிளம்பு. இனிமே நம்ம அண்ணனா இருக்கக்கூடாது, அம்பியா மாறிட வேண்டியதான். ஆமா ஆமா, கிளம்பு கிளம்பு. சீக்கிரம் சீக்கிரம் இடத்த காலி பண்ணு. நீங்களே ஃப்ரெண்டுங்க தானே, எதுக்கு இப்போ விருப்பத்துறீங்க? என்னையும் விளையாட்டுல சேர்த்துக்கோங்க ப்ளீஸ். என்ன அஞ்சலி, இவன் எப்படி பல்ட்டி அடிக்கிறான்? ப்ளீஸ் அஞ்சலி, நான் ஒன்றும் பல்ட்டி எல்லாம் அடிக்கல, நிஜமா தான் சொல்கிறேன். என்னையும் விளையாட்டுல சேர்த்துக்கோ. பார்க்கறதுக்கு பாம்பா மூஞ்சி வச்சிருப்பான், ஆனா பாம்பு மாதிரி கொத்துவான். இவன் ஒரு ஸ்னேக் பாபு. என்ன அஞ்சலி இப்படி சொல்கிறேன்? நான் நிஜமாவே பாவம். உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா? இப்ப கெஞ்சுவ, உன்னை சேர்த்த அப்புறம் மிஞ்சுவ. மிஞ்ச மாட்டான் அஞ்சலி, நீங்க எது சொல்றீங்களோ அது கேக்குறேன். அப்ப இனிமே அவுட் ஆனா ஏமாத்தாம ஒத்துப்பியா? கண்டிப்பா ஒத்துக்கிறேன். இப்ப நாங்க ஐஸ் பாய் விளையாட போறோம். உன்னை சேர்த்துக்கிட்டா கண்ண மூடாம திட்டுத்தனமா எட்டி பார்க்க கூடாது. மிஸ் எட்டி பார்க்க மாட்டேன். மெயினா எங்க கூட எல்லாம் சண்டையே போடக்கூடாது, சரியா? சண்டையா? இனிமேல கரெக்டா கிளாஸுக்கு போக மாட்டேன். டிவியில் ஃபைட் சீன் கூட பார்க்க மாட்டேன். அப்போ இங்கி போங்கி எல்லாம் கிடையாது. நீ தான் கண்ண மூடி 1 2 3 என்னணும், சரியா? அதுக்கே என்னடா போச்சு. இத்தனை நாளாக நம்ம எப்படியெல்லாம் அழைய விட்டுருப்போம், இன்னைக்கு நாம அவனை அழைய வைப்போம். இவன் நம்மளை கண்டே பிடிக்க முடியாத இடத்துல போய் ஒளிஞ்சுக்கணும், புரியுதா? இவன் நம்மளை தேடி தேடிலாம் அலையணும். நான் எப்படி ஒளிய போறேன்னு மட்டும் பாரு. 1 என்ன வேலையே காணோம். எப்பா இவன் எங்க போனா? இவன் ரவி அவன் கண்டுபிடிச்சிட்டானா? அவனை ஆளையே காணும், வாப்பாடா. இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னுமா நம்மள தேடிட்டு இருக்கான்? எதுக்கும் அவன் வீட்டுக்கு போய் பார்க்கலாமா? வாங்க வாங்க வாங்க. இந்த இடத்துல என்ன பாவி பையனே பிஸ்கட் தின்னுட்டு இருக்கான். டேய், இங்க என்னடா பண்ற? பார்த்ததில்ல, ஏறிட்டே கிளம்ப சொல்லாட்டீங்களா? எப்படி எப்படி என்ன ஆட்டத்தில் சேர்த்துக்க மாட்டீங்களா? நான் தான் உங்களே சேர்த்துக்கல. என்ன ஆட வைக்க போறீங்களா? நல்லா மூலையில முக்காம நரம்பு வச்சுக்கிட்டு செத்து சுரமணிங்களா?
எப்படி நான் உங்களுக்கு தேடி தேடி அலையணுமா? ஜாலியா டிவில 2 காமெடி சீன் பார்த்தேன். அண்ணா அதை விட உங்க சீன் தான் செம காமெடி. எப்படி உங்களை பழி வாங்கினாரு பாத்தீங்களா? தொப்பி தொப்பி தொப்பி. ஏய் ஏய் நான் வாங்கி தருவேன், சரியா? ஜானி ஜானி எஸ் பாப்பா. என் செல்லக்குட்டிக்கு சாக்லேட்ஸ், பிஸ்கெட் என்ன வேணும்னாலும் கேளு, நான் உடனே வாங்கி தரேன், சரியா? ஏய் இங்க வா. பாப்பா நீங்க 1 2 3 4 எழுதுங்க. அம்மா வந்துடுறேன். என்ன என்னம்மா பாரு. பார்த்து பார்த்து மெதுவா, அப்படித்தான். இன்னும் நல்லா. ஹே, அப்படித்தான். டாடி நம்ம உப்பு மூட்டை சரி, ஓகே, விளையாடலாமா? வந்து எடுங்க. வாங்க வாங்க வாங்க. ஆ, ஆ. சரி, பாப்பாக்கு வேற என்னெல்லாம் வேணும்னு சொல்லுங்க. ஏய், ஓ, ஐயோ, ஏய் வலிக்குது. வலிச்சுச்சா? வலிச்சுச்சா? வலிக்குது. ஏண்டி இவ அவகிட்ட இவ்ளோ பாசமா இருக்கும்போதே தெரியலையா? இவனா அந்த அஞ்சலியை கொண்டு போய் அந்த ஆசிரமத்துல சேர்க்க போறான். இங்க பாருடி, அவ அந்த அஞ்சலிய பிறந்த குழந்தை மாதிரி நினைக்க ஆரம்பிச்சது இப்ப எடுத்த முடிவில்ல. அவ அந்த குழந்தைய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் பாரு, அப்பவே எடுத்த முடிவு. 5 வருஷம் 10 வருஷம் இல்ல. என் பிள்ளை ஒரு வாட்டி முடிவெடுத்துட்டானா அதை அவன் மாத்திக்கவே மாட்டான். எல்லாம் என் தலையெழுத்து. கொஞ்சம் பொறுமையா இருடி. இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை பிறந்துரும்னு படிச்சு படிச்சு சொன்னேன். என் பேச்சு கேட்டிருந்தா தானே அடாப்டட் சைல்டு தான் வேணும்னு அடம் பிடிச்ச. இப்ப அனுபவிக்கிறது யாரு? நீதானே. இப்பவாவது நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு உனக்கு புரியுதா? அம்மா உங்க பேச்சு நான் கேட்காதது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. நான் 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தையையும் தத்தெடுத்த அந்த குழந்தையையும் என்னால ஒரே வீட்டுல வச்சு பார்க்க முடியலம்மா. நீ அவனை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண? அம்மா இவ்வளவு நாளா அவனை என்ன தேடி புரிஞ்சு வச்சிருக்க? ஏய், அவன் பாக்குறதுக்கு தாண்டி மாடர்ன் MBA USல படிச்சதெல்லாம். ஆனா உள்ளுக்குள்ள அவன மாதிரி ஒரு பட்டிக்காட பார்க்கவே முடியாது. பட்டிக்காடா? அவன் மூளைய பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டான். மனச பத்தி மட்டும்தான் யோசிப்பான். பிராக்டிக்கலா திங்க் பண்ண மாட்டான். நடைமுறையில எது சாத்தியம்னு கூட யோசிக்க மாட்டான். அவன் ஒரு சென்டிமெண்டல் இடியட்ரி. என்னம்மா அவரை போய் இடியட் கிடியட்டுங்கிறீங்க? என் புள்ள தானே, அவனை நான் திட்டாம வேற யார் திட்டுவா? அது சரிம்மா. இதுக்கு மேல அஞ்சலி இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நீங்க என்னமா சொல்றீங்க? நீயும் இடியட் தாண்டி. வந்ததுல இருந்து ஓ முடிவுதான் ஏன் முடிவுன்னு சொல்லிட்டு இருக்கான். விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு கிளைமேக்ஸ் என்னன்னு கேக்குற? நிஜமாவாமா சொல்றீங்க? நீங்களும் நான் நினைக்கிறதா தான் நினைக்கிறீங்களா? ஏய், நான் உனக்கு முன்னாடியே இதெல்லாம் யோசிச்சவடி. அந்த சனியனை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததே எனக்கு பிடிக்கல. இத நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க 2 பேரும் வள்ளுன்னு குழப்பீங்க. அதனாலதான் லெட் மீ மைண்ட் ஓன் பிசினஸ்னு 5 வருஷமா நான் அமைதியா இருந்துட்டேன். பரவாயில்லம்மா, நடக்கக்கூடியதெல்லாம் முன்கூட்டியே யோசிச்சிருக்கீங்களே. ச்சே, இத்தனை நாள் உங்க பேச்ச கேட்காம இருந்து எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு. இதுவரைக்கும் முட்டாளா இருந்தது தப்பு இல்ல. இனிமேலும் முட்டாளா ஆயிடாத. என்னம்மா சொல்றீங்க? அந்த அஞ்சலிய இந்த வீட்டை விட்டு வெளியே கிளப்ப அதுக்கு நான் சொல்றத மட்டும் நீ கேளு. சொல்லுங்கம்மா, நான் என்ன செய்யணும்? முதல்ல நாம 2 பேரும் பேசுற விஷயத்தெல்லாம் அவன்கிட்ட சொல்லாம இருக்கணும். ம், அந்த அஞ்சலிக்கும் சரி அவனுக்கும் சரி.
நாம போடுற பிளான் எதுவுமே தெரியக்கூடாது. சந்தேகம்னு வந்துச்சுன்னு வை, நாம போட்ட எல்லா பிளானும் ஒரே நாள்ல தவிடுபடி ஆயிடும், பாத்துக்கோ. புரியுதா? புரியுதுமா. என் பேத்திய பாக்கும்போது எனக்கு வயிறு எரியுதுடி. பெத்த குழந்தை இங்க இருக்கும்போது அவன் யாரோ ஒருத்திய தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சறான், கொலையறான். என் முத பொண்ணு இதுதானே சொல்றான். ஒரு அப்பனோட அன்பு, அக்கறை, பாசமெல்லாம் அவகிட்டயே போயிடுச்சுன்னா அப்புறம் என் பேத்தி என்னடி பண்ணுவா? அதேதாம்மா எனக்கும். என்னால சொல்ல முடியாததெல்லாம் இப்ப நீங்க சொல்றீங்க. நானும் ஒரு பிள்ளை பெத்தவ தானே, எனக்கு தெரியாதா பெத்த பாசம் என்னன்னு? அம்மா, நீங்க எனக்கு மாமியார் மட்டும் இல்ல, என்ன பெத்த அம்மா மாதிரி பேசுறீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஏய், என்னடி நீ நானுன்னு நம்ம குடும்பத்தை பிரிச்சு பேசிட்டு இருக்க? முதல்ல கண்ணத்தோட கண்ணத்தோட இங்க பாரு. ஃபர்ஸ்ட் போல்டா இருக்க கத்துக்கோ, கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ஒரு முடிவெடுத்தா அதுல தெளிவா இருக்க கத்துக்கணும், புரியுதா? சரிம்மா. இனி நான் சொல்றத மட்டும் நீ செய். அந்த அஞ்சலிய கூடிய சீக்கிரமே அனாத ஆசிரமத்துக்கு திரும்ப அனுப்பிச்சிடலாம், சரியா? சரிம்மா. இனிமே நீங்க தான் என்னோட பலம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே நான் செய்யறேன். ஐயோ, இங்க பாருமா பிரியா, இனிமே உன் குழந்தை மட்டும்தான் இங்க வளரும். இனி அந்த அஞ்சலி இங்க இருக்க மாட்டா, என்ன நம்பு.